அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். இன்றைய தினம் நாம பார்க்கக்கூடியது கடன் அடைவதற்கு உண்டான ஒரு அற்புதமான பரிகாரம். முழு நீல பதிவா கொடுத்துருக்கிறேன். தேவைப்படுபவர்கள் அந்த பதிவை பாருங்க. அதனுடைய லிங்கை இங்க கீழே ஏரோ மார்க்ல கொடுக்குறேன். இது செவ்வாய்க்கிழமை என்று செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம். அதனால உங்களுக்கு இன்றைய தினம் ஞாபகப்படுத்துறேன். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை. அதனால அதாவது தேவைப்படுபவர்கள் நாளைய தினம் செய்து பயன்பெறுங்கள். கடன் அடைவதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம். இந்த பரிகாரத்திற்கு தேவையானது கொஞ்சமா பச்சரிசி, சிகப்பு மலர்கள், அது எந்த மலராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 எடுத்துக்கங்க. கணக்கு கிடையாது, ஒரு 5, 3 அந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு 7 இதுல ஒற்றை படையில எடுக்கணும், இரட்டை படையில எடுக்கணும், அப்படி எந்த கணக்கும் கிடையாது. கொஞ்சம் மலர்கள் எடுத்துக்கங்க. இங்க நான் 5 மலர்கள் எடுத்திருக்கிறேன். அதற்கு பிறகு வெள்ளை அச்சுகள் 2 எடுத்திருக்கிறேன். இது எல்லாத்தையும் நாம ஒரு சிகப்பு துணியில எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதாவது முருகர் கோவிலுக்கு நாம போகணும். காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து, ஏன்னா அந்த நேரத்துல கோவில் திறக்க மாட்டாங்க, ஒரு 6 மணிக்குள்ள போங்க. முடியாதவர்கள் அல்லது கோவில் உங்க ஊர்ல திறக்கல அப்படின்னா 8 மணிக்குள்ள போயிட்டு அங்க முருகருக்கு அர்ச்சனையை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த மூட்டை, அதாவது சிகப்பு துணியில தான் இது எல்லாத்தையும் வச்சு மூட்டையா கட்டணும். கட்டிட்டு முருகர் கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு இதை உங்க கையிலேயே வச்சுக்கோங்க அர்ச்சனை முடியும் வரை. அதற்கு பிறகு முருகர் கோவில 6 முறை வலம் வாங்க. வலம் வந்துட்டு கையிலேயே வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் அமர்ந்து அங்கேயே தியானம் பண்ணிட்டு கோவிலிருந்து வெளியில வந்த பிறகு ஓடுகின்ற நீர்ல போட்டுடுங்க. ஓடுகின்ற நீர் இல்லைங்க அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் ஏதாவது மரத்துக்கு அடியில வச்சுடுங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 to 6 வாரங்கள், ஒரு 4 வாரம் செய்யுங்க. அப்பயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 6 வாரங்கள் அப்படி நீங்க செய்யும் போது நிச்சயமாக கடன்கள் அடையும். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை. யாருக்கெல்லாம் இந்த பரிகாரம் செய்ய முடியுமோ அவர்கள் செய்யுங்க. இந்த அச்சுக்கள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. வீட்டுல வெல்லம் இருக்கு இல்லையா, கட்டிகளாக வீட்டுல வெல்லம் இருக்கும், அதுல கூட கொஞ்சமா நம்ம கட் பண்ணி ஒரு 2 பீஸா எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமையில முருகர்கிட்ட செய்யும் போது அமோகமான பலன்கள் ஏற்படும். அங்காரக பகவானின் அதிதேவத்தை முருகப்பெருமான். செவ்வாய் கிரகம் நமக்கு பாதக நிலையில் இருக்கும்போது கடன்கள் அப்படின்றது நமக்கு ஏற்படும். அவருடைய அதிதேவத்தையாக முருகப்பெருமான் கிட்ட அந்த செவ்வாய்க்கிழமை என்று நாம வேண்டும் போது நிச்சயமாக நம்முடைய கடன்களை முருகப்பெருமான் அடைத்து தருவார். அதுல சந்தேகம் கிடையாது. வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள், நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நல்ல பலன்கள் வருவதை நீங்களே கண்கூடாக